ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதராசிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடநாட்டு கும்பல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வருவேண்டா அப்படின்னு சொல்லி பல கண்டெய்னர்களோட துப்பாக்கிகளோட நம்ம ஊருக்குள்ள என்ட்ராகிறாங்க. இதை அறிந்து கொண்ட எண்ணெய் அதிகாரிகள் அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் தடுக்க முடியல. அவங்க பாட்டு அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரி ஆகிறாப்புல. அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ஒரு மனநோயாளியா இருக்காரு. என்னன்னு பார்த்தா நான் சூசைட் பண்ணிக்கணும், நான் காதல் தோல்வி ஆயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த அதிகாரி, நீ நார்மலா சூசைட் பண்ணிக்க வேணாம், நான் சொல்ற இடத்துல போயிட்டு நீ சூசைட் பாமரா குதிச்சு அங்கேயே செத்து போயிரு அப்படிங்கிறார். இதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட கதாநாயகன் அங்கேயே செல்கிறார். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க பார்த்தோன்னா ஒரு மெயின் வில்லன் இருக்கான். அவனை அவன் நல்ல போதையில இருக்கும், அவனை துப்பாக்கியில சுட்டு ஏன்னா அவனே காப்பாத்தி டார்க் ஹவுஸுக்கு கொண்டு வந்துடுறான். டார்க் ஹவுஸுங்கிறது போலீஸ் அதிகாரிகளோட ரகசியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஆட்டோலாம் போகுது. அப்படி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். இதை அறிந்து கொண்ட இரண்டாவது வில்லன் உக்கிரமாகி இந்த பொண்ணு நம்ம ஹீரோ விட்டு போச்சுல, ஹீரோயின், அந்த பொண்ணு திரும்ப ஹீரோ தேடி வந்துருது. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ஹீரோயினை இரண்டாவது வில்லன் கடத்துறாப்புல. டேய், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இவளை நான் சொருகிடுவேன் அப்படிங்கிறாப்புல. கடைசியில நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்தினாரா, இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்ன ஆச்சு, உள்ள வந்தாங்களா, ரெண்டு வில்லன்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை அண்ட் கிளைமேக்ஸ். இந்த படத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் தெறிக்க இருக்கு. இந்த படத்துல உண்மையிலே எஸ்கே சூப்பரா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அருமையா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவதரிச்சிருக்காரு. அவர் சண்டை போடுற சீன்ல எனக்கே பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆக்ரோஷம், முகத்துல அப்படி ஒரு நடிப்பு. உண்மையிலே படம் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம இரண்டாவது வில்லனா வரவர் பார்த்தீங்கன்னா நம்ம சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸ் அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார்ல, அவரு தரமா பண்ணியிருந்தாரு. வித்யுத் ஜமால் சொல்லவே தேவையில்ல, அவர் அருமையான வில்லன், அருமையா அவரோட பணியை செஞ்சிருந்தாரு. இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். படம் போரிங் இல்லாம போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்களோட ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.